நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் ரவுடிகள் அட்டகாசம் அதிகரித்ததை தொடர்ந்து ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா காவல்துறை ஐஜியை நேரில் அழைத்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் ஆளுநராக பொறுப்பேற்ற வீரேந்திர கட்டாரியா பதவியேற்ற நாளிலிருந்து புதுவையில் நடைபெறும் குற்றச்சம்பவங்களை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இந்நிலையில் மாமூல் கேட்டு பேக்கரி உரிமையாளரை ரவுடிகள் அரிவாளால் வெட்டிய சம்பவத்தால் ஆவேசமடைந்த அவர் காவல்துறை ஐஜி ரன்வீர் சிங் கிருஷ்ணியாவை ராஜ்நிவாசுக்கு நேரில் அழைத்து கண்டித்தார். மேலும் ரவுடிகள் அட்டவாசம் குறித்து விளக்கம் கேட்டார். மேலும் சிறையில் கைதிகள் செல்போனில் பேசுவது எப்படி, ரவுடிகளை கட்டுப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று விளக்கம் கேட்டார். அதற்கு ஐஜி அளித்த பதிலை ஏற்க ஆளுநர் மறுத்தார். இதுபோன்ற குற்றச்சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் இதுவரை காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் குறித்து உடனே அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். இதன் பிறகே ரவுடிகளின் மீதான கைது நடவடிக்கை தீவிரமாகி கைது செய்யப்பட்ட ரவுடிகளை போலீசார் ஊர்வலமாக இழுத்துச் சென்றனர். மேலும் ஆளுநர் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக SSPக்கள் பைரோன் சிங் குர்ஜார், மோனிகா பரத்வாஜ் ஆகியோரையும் அழைத்து பேசி போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த திட்டங்களை தயார் செய்து அளிக்குமாறும் தான் செல்லும் பாதையில் போக்குவரத்தை தடை செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தினார். மேலும் தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கியை அழைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்து ஆலோசனை நடத்தினார். புதுவையில் ATM சென்டருக்கு கொண்டு சென்ற பணத்தை கையாடல் செய்த குற்றவாளியை கைது செய்து பணத்தை பறிமுதல் செய்ததாக SSP பர்வேஸ் அகமது தெரிவித்துள்ளார். இதுகுறித்து SSP பர்வேஸ் அகமது செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் ரைட்டர்ஸ் சேஃப்கார்ட் நிறுவனம் அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் ATM மையங்களை பராமரித்து பணம் இருப்பை பரிசோதனை செய்யும் பணியினை மேற்கொண்டு வரும் நிலையில் பாரத ஸ்டேட் வங்கியிடமிருந்து கடந்த 20ஆம் தேதி 1,90,00,000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தங்களது டாடா ஏஸ் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சென்ற ATM ஆபரேட்டர் குமாரவேல், கன்மேன் அப்துல் மனன், வாகன ஓட்டுநர் அருள் ஆகியோர் ATM மையத்தில் பணத்தை ஒப்படைத்துவிட்டு நிறைவில் தங்களது அலுவலகத்திற்கு வந்து பணத்தை ஒப்படைக்க பெட்டியின் பூட்டை திறந்து பார்த்தபோது அதில் 30 லட்சம் ரூபாய் பணம் காணவில்லை. இதுகுறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நிறுவன மேலாளர் ராமச்சந்திரன் புகார் அளித்தார். பின்னர் நடத்திய விசாரணையில் பணத்தை ஓட்டுநர் அருள் ஏற்கனவே குமாரவேலிடம் இருந்த சாவியை அவருக்கு தெரியாமல் எடுத்து போலி சாவி தயாரித்து வைத்திருந்து அன்றைய தினம் மற்ற பணியாளர்கள் தலைமை செயலக ATM சென்டருக்கு சென்றபோது 30 லட்சம் ரூபாய் பணத்தை கையாடல் செய்ததையும் உடல் குறைபாடுடைய தனது பெண் குழந்தைக்கு வெளிநாட்டில் மருத்துவம் செய்ய திருடியதாகவும் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்ததாக தெரிவித்த அவர் இந்த வழக்கில் திறமையாக செயல்பட்டு குற்றவாளியை பிடித்து முழு பணத்தையும் மீட்டு தந்த போலீசாரை பாராட்டினார். அப்போது SP தெய்வசிகாமணி, வட்ட ஆய்வாளர் பாஸ்கரதாஸ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவை கால்பந்து கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சங்கத் தலைவர் ஜான்குமார் தலைமையில் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுவை JVR ஹாலில் கால்பந்து கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கால்பந்து கழக துணைத் தலைவர் சுப்புராயன் வரவேற்று பேசிய கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கழக தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் கலந்து கொண்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசினார். சங்கத்தின் நிரந்தர உறுப்பு அணிகளின் நிர்வாகிகள் ரொஸ்தோர், இளங்கோவன், தனசேகரன், அழகப்பன் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சென்ற பொதுக்குழுவில் அமைக்கப்பட்ட அடாக் கமிட்டியை அகில இந்திய கால்பந்து சம்மேளன வழிகாட்டுதலின்படி கலைக்கப்பட்டு முன்பிருந்த கமிட்டியை தொடர்வது என்றும், காசாளர் சுப்பிரமணியன் கடந்த 3 ஆண்டுகளாக சங்கத்தின் வரவு செலவு கணக்கினை காட்டாததால் அவர் வரவு செலவு கணக்கை ஒப்படைக்கும் வரை சங்கத்தின் எந்த செயல்பாடுகளிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் சங்க துணை செயலாளர் பழனி அவர்கள் சங்க செயல்பாடுகளில் அதிகார துஷ்பிரயோகம் செய்ததால் அவரை தற்காலிகமாக பொறுப்பிலிருந்து நீக்குவது என்றும், ராமமூர்த்தி, கலைநாதன், ஆரோக்கியநாதன் ஆகியோர் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் சென்று வந்த வரவு செலவு கணக்கினை தராததால் அவர்கள் அந்த கணக்குகளை ஒப்படைக்கும் வரை சங்க செயல்பாடுகளில் இருந்து தற்காலிகமாக நீக்குவது என்றும், கால்பந்து சங்கம் மேலும் சிறப்பாக செயல்படும் வகையில் செலக்ஷன் கமிட்டி, கோச்சிங் கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, டிசிப்ளின் கமிட்டி, லீக் கமிட்டி, ஃபைனான்ஸ் கமிட்டி, கால்பந்து கழக நடுவர் கமிட்டி போன்ற கமிட்டிகள் அமைக்கப்பட்டு கமிட்டிகளுக்கு தலைவர் மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து சங்க தலைவர் ஜான்குமார் கூறுகையில், கடந்த 23/6/2013 ஏற்கனவே இருந்த கமிட்டியை கலைச்சிட்டு புதுசாக ஒரு அடா கமிட்டி போட்டோம். ஆனால் ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் ஆலோசனைப்படி நீங்கள் மீண்டும் பழைய கமிட்டியை ரன் பண்ணுங்கன்ற கேட்டுக்கொண்டதற்கானங்க மறுபடியும் இன்றைய தினத்தில் அடா கமிட்டியை கலைச்சிட்டு மீண்டும் பழைய கமிட்டியை தொடரும் என்பதை இந்த மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். மேலும் பழைய கமிட்டியில் இருந்த காசாளர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் இன்றும்
இதுவரை கணக்கு கொடுக்காதனால, கடந்த 3 வருடமாக கணக்கு கொடுக்காதனால, அவர் கணக்கும் கொடுக்க வரை அவர் எந்த ஒரு பொறுப்புலையும் நடவடிக்கையிலும் ஈடுபடக்கூடாதுன்னு இந்த பொதுக்குழுவில் முடிவு செஞ்சுருக்கிறோம். மேலும் தவறான முறையில் தலைவருடைய கையெழுப்பட வேண்டிய இடத்துலையும், அதன் பிறகு செயலாளர் கையெழுப்பட வேண்டிய இடத்துலையும் ஃபார் போட்டு கையெழுத்துப்பட்ட பயணி மேலே ஒழுங்கு நடவடிக்கையாக அவரை சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பொதுக்குழுவில் முடிவு பண்ணியிருக்கிறோம். மேலும் அந்த மேட்ச் விளையாடும்போது ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும்போது இதுவரை கணக்கு கொடுக்காத மூர்த்தி, ராமமூர்த்தி, பெண்டிக், கமலநாதன் இவங்க 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறோம். அவங்க பணம் கொடுக்குற வரைக்கும், கணக்கு காட்டாத வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது இந்த பொதுக்குழுவில் முடிவு செஞ்சுருக்கிறோம். மேலும் தலைவருக்கு தெரியாமல் என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய கையெழுப்படாமல் எந்த ஒரு லெட்டர் கரஸ்பாண்டிங்கும் இருக்கக்கூடாதுன்னு இந்த பொதுக்குழுவில் முடிவு செஞ்சுருக்கிறோம். மேலும் பழைய கமிட்டியே இதை சுமூகமாக அடக்கும். இப்போது நான் புதுசாக எல்லாத்துக்கும் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த அசோசியேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டிங் கமிட்டியாக ஒரு 5 பேரை நியமிச்சிருக்கிறோம். தனசேகரன், முருகசாமி, கந்தசாமி, இளங்கோவன், பன்னீர்செல்வம் இவங்க 5 பேரும் ஆஃபீஸ் அட்மிஷனை தொடர்ந்து பார்ப்பாங்க. இந்த அசோசியேஷன் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ள புதிய தேர்தல் வரும் வரை இது கண்டினியூவாக நடக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். செயலாளர் ஏழுமலை அவர்களும் இதில் கலந்து கொண்டு சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். புதுவையில் அதிகரித்து வரும் ரவுடிகள் அராஜகத்திற்கு உள்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுப்பேற்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுவை முதலியார்பேட்டை தியாகு முதலியார் நகர் சமுதாய நலக்கூடத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கமிட்டி மாநில செயற்குழு உறுப்பினர் சரவணன் தலைமையில் பொதுச் செயலாளர் குமார் முன்னிலையில் இருதய மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றுகையில், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் இருதயம், கண், புற்றுநோய் போன்றவற்றை கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்காக முகாம் நடத்தும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மருத்துவத்தில் சிறந்த மாநிலமாக திகழும் புதுவையில் இருதய மாற்று அறுவை சிகிச்சை வரை சிறப்பாகவும் இலவசமாகவும் வழங்கப்படும் நிலை இருந்தாலும் கிராமப்புற மக்களுக்கு அது சரியாக சென்றடையவில்லை என்றும், இருதய பாதிப்பு, கண்புரை பாதிப்பு, புற்றுநோய் போன்றவற்றால் பாதிக்கப்படும் கிராமப்புற மக்கள் முறையான சிகிச்சை பெற முயற்சிப்பதில்லை என வருத்தம் தெரிவித்த அவர், அதற்காகத்தான் கிராமப்புற மக்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து மருத்துவ முகாம்கள் நடத்தி சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறினார். மேலும் மத்திய அரசும் கிராமப்புற மக்களுக்கும் சிறந்த மருத்துவம் சென்றடைய வேண்டும் என்று கூறி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 24 கோடி ரூபாயை வழங்கியதாகவும், ஆனால் தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் அந்த நிதியை மத்திய அரசிடமிருந்து பெற முதல்வர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்திய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, புதுவையில் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படாத நிலையில் சட்டம் ஒழுங்கும் அரசின் கையை மீறி சென்று கொண்டிருப்பதாகவும், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மக்கள் நிறைந்த சாலையில் உள்ள கடை உரிமையாளர் ரவுடி மூலம் அறிவாளால் வெட்டப்பட்டுள்ளதாகவும், இதுபோன்ற ரவுடிகளின் செயலை காவல்துறை கையை கட்டிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அமைதியான புதுவை மாநிலத்தில் பெண்கள் தனியாக நடமாட முடியாத நிலையும், செல்போனில் மிரட்டி பணம் பறிப்பது என ரவுடிகளின் ராஜ்யம் அதிகரித்துள்ளதாகவும், இதற்கெல்லாம் உள்துறையை தன்னிடம் வைத்துக் கொண்டு காவல்துறையை கண்டுகொள்ளாமல் இருக்கும் முதல்வர் ரங்கசாமியை பொறுப்பேற்க வேண்டும் என்றும், இறுதியில் மக்கள் என்ஆர் காங்கிரசுக்கு ஏன் வாக்களித்தோம் என்று சிந்திக்கும் நிலை உருவாகி இருப்பதாகவும் கூறினார். மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கிய முகாமில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் ஜெயமூர்த்தி, நீலகங்காதரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முகாமில் திரளான பொதுமக்கள் பங்கேற்று இருதய சிகிச்சை பெற்று பயனடைந்தனர். முகாமிற்கான ஏற்பாட்டினை முதலியார்பேட்டை தொகுதி உழந்தைக்கீரப்பாளையம் பாரதிதாசன் நகர் வார்டு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் செய்திருந்தனர். கடுமையான நிதி நெருக்கடியிலும் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து புதுவை அரசு மேற்கொண்டு வரும் நல்ல முயற்சிகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கல்வி அமைச்சர் தியாகராஜன் அறிவுறுத்தியுள்ளார். புதுவை வர்த்தக சபை சார்பில் வள்ளலார் சாலை வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் வர்த்தக சபை தலைவர் செண்பகராஜன் தலைமையில் 2012, 2013 ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பொதுச் செயலாளர் தணிகாசலம் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி பேசுகையில், புதுவையில் நிதிநிலை பற்றாக்குறை இருக்கும் நிலையிலும்
கல்விக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் ஏழை மாணவர்கள் நிதிச் சுமையில் தவிக்கக்கூடாது என்பதற்காக அரசு கல்வித்துறைக்கு தேவையான நிதியை கூடுதலாக வழங்கி வருவதாக கூறினார். அரசின் முயற்சிகளை மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்திய அவர், புதுவை மாணவர்கள் மற்ற மாநில மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் கிராமப்புற மாணவர்களின் தேர்ச்சி விகிதமும் அதிகரித்து புதுவை கல்வியில் சிறந்த மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் கொண்டார். மேலும் மாணவர்கள் மருத்துவம் மற்றும் பொறியியல் துறைகளை மட்டும் தேர்வு செய்து படிக்காமல் நமது மாநில முதல்வர் அடிக்கடி சொல்வது போல IAS, IPS பயின்று வெற்றி பெற்று மாநிலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் வாழ்த்துரை வழங்கினார். விழாவின் நிறைவில் இணை பொதுச் செயலாளர் ரவி நன்றி கூறினார். வர்த்தக சபை துணைத் தலைவர் சேகர், பொருளாளர் குணசேகரன் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் மாணவ மாணவியர்கள், பெற்றோர்கள், வர்த்தக சபை நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு புறப்பட்ட பாத யாத்திரையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாத சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு பக்தர்கள் புதுவை மணக்குள விநாயகர் கோவிலிலிருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு அரியாங்குப்பம் கோவிலுக்கு சென்றடைவர். பின்னர் சுவாமிகளுக்கு சிறப்பு வழிபாடும் வீதி உலாவும் அன்னதானமும் நடைபெறும். அதேபோன்று இந்த ஆண்டும் புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து அரியாங்குப்பம் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் முருகையன் முன்னிலையில் புறப்பட்ட பாத யாத்திரையை மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி, முன்னாள் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் ஆனந்தன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு புனித பாத யாத்திரையை மேற்கொண்டனர். புதுவை மூதாட்டி கொலை வழக்கில் ஒரு வாலிபரை கைது செய்த போலீசார் மேலும் ஒரு தம்பதியினரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்து SSP பர்வேஸ் அகமது கூறுகையில், புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த இந்திராணி என்ற மூதாட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரது வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மேலும் அவரது நகைகளில் சில மாயமாகியிருந்தது. இது தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சரியாக விவரம் கிடைக்காமல் குழப்பம் நீடித்து வந்தது. இந்நிலையில் சாரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் மீதும் மேலும் ஒரு தம்பதியினர் மீதும் சந்தேகம் வந்ததால் தீவிரமாக தேடியதில் கார்த்திக்கை போலீசார் கைது செய்தனர் மற்றும் அவனிடமிருந்து ஒரு தங்கச் சங்கிலியை பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கு தொடர்பாக தேடி வரும் தம்பதியரை விரைவில் கைது செய்து காணாமல் போன எஞ்சிய நகைகளையும் விரைவில் பறிமுதல் செய்வோம் என்று அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.